தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 32ஆம் சங்கீதம் 11வது வசனம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆண்டவருடைய பிரமாணத்தை மீறி கீழ்ப்படியாமல் பாவம் செய்து தண்டனையை அனுபவிக்கிறார்கள். தொடர்ந்து கீழ்ப்படிந்து மனம் திரும்பாத பொழுது ஆண்டவர் சில கடுமையான தண்டனை கொடுக்கிறார். பாவம் செய்தால் திரும்பிடணும், கர்த்தர் செயல்பட்டால் சித்தத்தை மீறினா உடனே உணர்வடைந்து ஆண்டவருக்கு பலிபீடத்துக்கு வந்துடணும். வராத பொழுது ஆண்டவர் சில சிக்ஷைகளை அனுமதிக்கத்தான் செய்கிறார். ஏன் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது யோசிக்கணும். எல்லாருமே ஏதோ வாக்குத்தத்தம் வாங்க ஆசீர்வாதத்தோட போன்னு நினைக்கக்கூடாது. ஏன் நமக்கு காரியம் வாய்க்கலை, ஏன் அந்த பிரச்சனைகள், ஏன் இப்படி கண்ணீர் கவலையோடு இருக்கிறோம்? ஒரு தற்பரிசோதனை வேணும் நமக்கு. சொல்கிறார் பாருங்க, எரேமியா 25ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த ஜனம் கீழ்ப்படியாத பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறான்னு சொல்கிறாரு. மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை எடுத்து விடுவேன். அப்போ மனம் திரும்பாத பொழுது தொடர்ந்து தன் போக்கிலே போகும் பொழுது முதல்ல செய்கிறது சந்தோஷம், சமாதானத்தை எடுக்கிறார். மணவாளன் சத்தம் மணவாட்டி சத்தம் கேட்கறது இல்லைன்னா கல்யாண காட்சி நடக்காது, நல்ல காரியம் நடக்காது, நான் அவனை ஆசீர்வதிக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தங்க. இயந்திரத்தின் சத்தம் கேட்க மாட்டேன்னா, இயந்திரன்னா தொழில், ஆக அவன் தொழிலை பிஸ்னஸை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாருங்க. விளக்கின் வெளிச்சமே இருக்காது, ஏன்னா வாழ்க்கையில் வெளிச்சமே இருக்காது உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம மனம் திரும்பாத பொழுது இதெல்லாம் நடக்கும். யாராக இருக்கட்டும், ஊழியக்காரராக இருக்கட்டுங்க, விசுவாசியார், எல்லாருக்கும் இதே தான் பிரமாணம் தான். ஆக தேவ சித்தத்துக்கு மீறினாலும் மனம் திரும்பாம இருதயத்தை கடினப்படுத்தா இதுதான் நடக்கும். ஏன் பலிபீடத்துக்கு வரல, மனம் திரும்பல, விளைவு எவ்வளவுதான் நீங்க படிச்சாலும் சரிங்க, திறமை இருந்தாலும் சரி, மனம் திரும்புதல் அந்த இடத்துக்கு வரலன்னா இதெல்லாம் எடுத்துருவார். ஆண்டோடைய தயவு நமக்கு வரணும்னா, தயவு நமக்கு பெருகணும்னா இந்த நாளிலே பலிபீடத்துக்கு வந்து எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஒரு உண்மையான மனம் திரும்புதலுக்கு, ஒரு ஆழமான சுத்திகரிப்புக்கு, ஒரு ஆனஸ்ட் கன்ஃபெஷனுக்கு நீங்கள் திரும்பிவிட்டா அவருடைய தயவை அனுபவிப்பீர்கள். இன்றைக்கு உண்மையா ஒரு கன்வென்ஷனுக்குள்ள வாங்க. இழந்த சந்தோஷத்தை திரும்ப கர்த்தர் தருவார். இழந்த மனவாளின் சத்தத்தை திரும்ப கேட்க பண்ணுவார். இழந்த இயந்திரத்தின் சத்தத்தை திரும்ப கேட்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.